வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது நம்ம தமிழ்நாட்டில் பல வகையான நிலப்பரப்புகள் இருக்கு. அப்படி எல்லா நிலப்பரப்புகளையும் உங்களால் ஒரு இடத்துல பார்க்க முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதுங்களா? பசுமையான காட்சிகளாக இருக்கட்டும், வறட்சியான காட்சிகளாக இருக்கட்டும், மலைத்தொடராக இருக்கட்டும், அருவிகளாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு போனீங்கன்னா உங்களால் பார்க்க முடியுங்க. அமேசான் காட்டையும் ஆப்பிரிக்கா காட்டையும் ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு இடம் தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கிற பகுதின்றது. சிங்கத்தை தவிர எல்லா வனவிலங்குகளும் இந்த பகுதியில் இருக்குங்க. இந்த பகுதியில் நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னா பேருந்து தவிர உங்களால் பயணம் பண்ணவே முடியாது. உள்ளூர் மக்களை தவிர பிற மக்களுக்கு இந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி. இது எங்கே அமைஞ்சிருக்கு, அப்படி என்ன முக்கியமான இடம், எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்க நவீன், வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்க நவீன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடங்க. இந்த இடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு பிடிச்ச ஒரு இடம்னு சொன்னால் அது இந்த ஊரை தான் சொல்லணும். நம்ம இப்போ இருக்கக்கூடியது சத்தியமங்கலங்க. இப்போ அதிகாலை ஒரு 5:30 ஆகுது. ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிக்கு தான் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். இது போகிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இங்கே போகணும் அப்படின்னா அனுமதி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அதிபயங்கரமான ஒரு வனப்பகுதிக்கு தான் இன்றைக்கி நம்மளோட பயணம் இருக்குது. வாங்க முதல்ல பேருந்துக்குள்ளே ஏறுவோம். பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லாமல் ரொம்பவே காலியாக இருக்குங்க பேருந்தே. இங்கேருந்து நிறைய மைசூர் போகிறதுக்கு பேருந்துகள் கிடைக்குங்க. நம்ம தாளவாடி வழியாக மைசூர் போகும். நம்மளோட பேருந்தை இப்போ சரியாக 6 மணிக்கெலாம் எடுத்துட்டாங்க. நமக்கு பயண கட்டணமாக 50 ரூபா வசூல் பண்ணுறாங்கங்க. நம்ம பயணம் பண்ணக்கூடிய தூரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. இந்த லாரிகளெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எந்த பகுதி வழியாக பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னு. நம்ம இன்றைக்கி பயணம் பண்ண போகிறது திம்பம் வனப்பகுதி வழியாக தாங்க பயணம் பண்ண போகிறோம். திம்பம் வழியாக தலைமலை வழியாக நம்ம இன்றைக்கி தாளவாடி போக போகிறோங்க. காலை 6 மணிக்கு மேலே தான் சோதனை சாவடி திறப்பாங்க. அதனால தான் இவ்வளோ வருஷ கட்டி லாரிங்க நிற்கிது. நம்ம இப்போ பண்ணாரி அம்மன் கோயிலுக்கிட்ட வந்துட்டோங்க. இங்கே தான் சோதனை சாவடி இருக்குது. இங்கேருந்து தான் நம்மளுடைய மலையேற்றம் அப்படின்றது ஆரம்பிக்குங்க. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே இந்த கோயிலுக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அரை மணி நேர காத்திருப்புக்கு அப்புறமா இப்போ நமக்கு சோதனை சாவடி வழியாக உள்ளே வாகனங்கள் போக ஆரம்பிச்சிச்சு. சரியான கூட்ட நெரிசலுங்க. இந்த இடத்துக்கு வரவங்களுக்கு நல்லா தெரியும். அது காலையில் 6 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு மணி நேரம் ஆகிடுங்க இந்த பண்ணாரியோடைய சோதனை சாவடியை தாண்டறதுக்கு. தமிழ்நாட்டின் மிக மிக ஆபத்தான ஒரு சாலையில் தான் இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோங்க. திம்பம் வனப்பகுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு வனப்பகுதிங்க. முக்கியமாக சொல்லப்போனால் சிங்கத்தை தவிர எல்லா வனவிலங்குகளுமே இந்த பகுதியில் நம்மளால் பார்த்துட முடியுங்க. இங்கே ரொம்ப ஆபத்தான வனப்பகுதின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அதிகமான வாகனங்கள் இருக்குங்க. அடுத்தடுத்து கொண்டை ஊசி வளைவுகளும் இருந்துக்கிட்டே இருக்கும். மொத்தமாக 27 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டினா தான் நம்ம திம்பம் மலைக்கே போக முடியும்.
இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. அதுவும் முக்கியமா இப்ப நம்ம பயணம் பண்ண போற தலமலை அப்படின்ற பகுதி வந்து இத விட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அது என்ன அப்படின்றத நான் போக போக உங்களுக்கு சொல்றேன். கொண்டை ஊசி வளைவுல எந்த அளவுக்கு வேகமா வந்து திரும்புறாங்கன்னு பாருங்க. இந்த வாகனம் மட்டும் இல்ல, நம்ம இப்ப பயணம் பண்ணி 2, 3 கொண்டை ஊசி வளைவுகள கடந்துட்டோம். எல்லா வாகனமுமே வந்து ரொம்பவே வேகமா தாங்க வராங்க. ஏன்னா நெறைய தேர்ச்சியான ஓட்டுநர்கள் தான் வந்து இந்த பகுதியில வந்து வராங்க. இங்க பாருங்க. நடுவுல வந்து இந்த மாதிரி சொந்த வாகனங்கள் இயக்குறாங்க பாருங்க. அவங்க தாங்க பல பிரச்சனைகள உருவாக்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாரி மலையில ஏறுறப்போ வந்து விதிமுறைகளே நெறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப அதிக வாகன நெரிசல் உள்ள ஒரு மலைப்பகுதி அப்படின்னு பார்த்தா இந்த பகுதிங்க. ஏன்னா கர்நாடகா போகிறதுக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழி. அதனால தான் பல சரக்கு வாகனங்கள் வந்துட்டு இந்த சாலையை வந்து பயன்படுத்துவாங்க. முக்கியமாக மாலை 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இந்த பகுதி வழியாக வந்து பயணம் பண்ணுறது தடை விதிச்சிருக்காங்க. மாலையில் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தடை விதித்ததுக்கு முக்கிய காரணம் வந்து வனவிலங்குகள் வந்து அதிகமான நடமாட்டம் இருக்கிறதுனால நீதிமன்றம் தாங்க வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து வாகன நெரிசல் அப்படின்றது ஓரளவு கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி தாங்க இருந்திருக்கு. இந்த தடை விதித்ததுக்கு அப்புறமா தான் வந்து அதிகமான நெரிசல் வந்துட்டு இருக்கிறதா வந்து ஓட்டுநர்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குங்க. எல்லாருக்குமே ஊட்டி கொடைக்கானல் தான் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப குளுமையான பகுதி அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அதுக்கு இணையான ஒரு குளுமையான பகுதின்னு பார்த்தா அதுவும் இந்த பகுதியை சொல்லலாங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கப்போ வெறும் 4 டிகிரி செல்சியஸுங்க. உறைபனின்னும்ல அந்த மாதிரி ஒரு குளிர் இருக்குங்க. நம்ம இப்போ ஜனவரி மாதத்தில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஊட்டியிலையுமே வந்து 2 டிகிரி 3 டிகிரி அந்த மாதிரி தான் வந்து குளிர் இருக்குது. கொடைக்கானல்லையும் அந்த மாதிரியான ஒரு குளிர் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து உறைபனி அந்த பனி பொழிவு இருக்காது. ஆனால் வந்து குளிர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குங்க. பள்ளத்தாக்கு பகுதிகளா பார்க்கறதுக்கே அவ்வளோ வந்து பசுமையாக காட்சியளிக்குது. நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் தாங்க ஆகுது. இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 15 கொண்டை ஊசி வளைவுகளை பார்த்துட்டோம். தொடர்ச்சியாங்க ஒன்று வந்து கொஞ்சம் தூரம் போகிறது அப்படிலாம் இல்லை, அடுத்தடுத்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. 27 கொண்டை ஊசி வளைவுகளும் இப்படி தான் இருக்குமா, தொடர்ச்சியாக தான் வருமாங்க. அதே மாதிரி இங்கே அதிகமான விபத்துகளும் வந்து நடக்குதுங்க. தோப்பூருக்கு அடுத்து அதிக விபத்துகள் நடக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டில் பார்த்தா அது இந்த சத்தியமங்கலத்திலேருந்து தாளவாடி போகக்கூடிய இந்த பகுதி தாங்க.
நிறைய பேர் இந்த சாகச பயணம் போகணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த சாலை அப்படின்றது ஒரு வரப்பிரசாதங்க. கண்டிப்பாக இந்த சாலையில் நீங்கள் வந்து பயணம் பண்ணுங்கள். அதுவும் வந்து இருசக்கர வாகனங்கள்லாம் பயணம் பண்ணீங்கன்னு வைங்க, அப்படி தாங்க இருக்கும். இந்த லாரியை பாருங்கள், முன்னாடி வந்துட்டு எவ்வளோ வந்து இடையூறு கொடுக்குறாங்கன்னு வாகனம் வர்றது தெரியுது, எந்த அளவுக்கு வந்து ஓட்டுறாங்க பாருங்கங்க. நம்ம இப்போது திம்பத்தோடைய சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் நம்ம பயணம் பண்ண போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. யாருமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு பகுதிக்குள்ளே தான் இப்போ நுழைய போகிறோம். இங்கே வந்து காணொலி எடுக்கக்கூடாதுங்களா, அதான் இப்போ ஓட்டணுன்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்சோண்டு மட்டும் காட்டுறேன், இதை தாண்டுவோங்க. தாண்டினதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன விஷயன்றது நான் சொல்கிறேன். நம்ம இப்போ திம்பம் சோதனை சாவடியிலேருந்து இப்போ நம்ம தலைமலை சோதனை சாவடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்குமாங்க. இந்த 25 கிலோமீட்டருமே வந்து இங்கே வந்து ஒரு 3 மலை கிராமங்கள் இருக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்குது. இதே வேறு நம்மளை மாதிரியான மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு அனுமதியே கிடையாதுங்க. நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா இப்போ நம்ம பயணம் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த பேருந்து இதில் மட்டும்தாங்க உள்ளே போக முடியும். ஒரு நாளைக்கு மொத்தமாக 3 பேருந்துகள் தான் வந்து இயக்குறாங்க. இந்த பகுதிக்கு பொதுமக்கள் போகிறதுக்கு தடை எதனால் அப்படின்றத நம்ம இப்போ தாங்க வந்து ஓட்டுநர்கிட்ட விசாரித்தோம். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகுதிங்க எல்லாமே சத்தியமங்கலத்துடைய புலிகள் காப்பகத்துக்கு கீழே வரக்கூடிய பகுதிங்க தான். திம்பம் பகுதியுமே வந்து அந்த சத்தியமங்கலத்துக்கு உட்பட்ட பகுதிங்க தான். அப்படி இருந்தாலும் கூட இந்த பகுதி முக்கியமாக என்ன காரணம்னா, அதிகமான புலிகள் வந்துட்டு இந்த பகுதிகளில் வந்து இருக்குங்களா. வனவிலங்குகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாங்க. அதனால தான் இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இந்த தலைமலை வனப்பகுதிக்கு இப்போ தாங்க முறையாக நானும் பயணம் பண்ணுறேன். இந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ கவிக்காலும் அதிரப்பள்ளியில் பயணம் பண்ணோம்ல, அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஓட்டுனர்னு அதான் சொன்னாங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணக்கூடிய 25 கிலோமீட்டரும் ரொம்ப அதிபயங்கர ஒரு வனப்பகுதியாக தான் இருக்கும். முழுவதுமே வந்து பசுமையாக தான் இருக்குமாங்க. கோடை காலங்களில் நம்ம பயணம் பண்ணுறப்ப கூட இந்த பகுதிங்க ரொம்ப ரொம்ப பசுமையாக இருக்குமா. என்ன, நம்மளால் சொந்த வாகனங்களில் இது உள்ளே நுழையவே முடியாது. நீங்கள் எங்கே போனாலுமே அனுமதின்றது கொடுக்க மாட்டாங்க. பேருந்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து பயணம் பண்ண முடியும். அது எந்தெந்த நேரங்களில் இருக்குது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தலைமலை போனதுக்கு அப்புறமா தான் வந்து கூட்டம் வருமாங்க. இங்கே பாருங்கள், பேருந்தே காலியாக இருக்குது. சத்தியமங்கலத்துலேருந்து திம்பம் வரப்போ வந்து ஒரு 4 டிகிரி இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. சுத்தமாக வந்துட்டு முடியல. எல்லாருமே வந்துட்டு ஜன்னல்லாம் வந்துட்டு மூடிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு 2 டிகிரி தான் இருந்தால் இருக்குங்க. அந்தளவுக்கு மோசமாக இருக்குங்க குளிர்.
திம்பத்துலேருந்து தலமலை வரைக்கும் இந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் மொத்தமாக 4 மலை கிராமங்கள் இருக்குங்க. அதில் முதல் மலை கிராமமான மாவனத்தம் அப்படின்ற பகுதிக்குள்ளே தான் வரும். இது வரைக்குமே நம்ம அடர்த்தியான வனப்பகுதிகளில் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கிராம பகுதிக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கோங்க. முற்றிலுமாகவே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு காட்சிகளை வந்து பார்க்க முடியுது. இங்கெல்லாம் வந்து ஒரு விவசாய நிலங்களாகவும் ரொம்ப வந்து பரந்தப்பட்ட ஒரு பகுதியாக வந்து தெரியுதுங்க. அடர்த்தியான மரங்களுக்கு இடையில் பயணம் பண்ணிவிட்டு இப்போ சமவெளி பகுதியை பார்க்குறப்போ வந்துட்டு பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. இந்த இடங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. கிராமம்லாம் ஆனால் ரொம்ப பழைய காலத்து கிராமங்கள் மாதிரி தெரியுதுங்க. ரொம்ப பின்தங்கிய கிராமங்களில் நம்ம பயணம் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு உணர்வு தான் வந்து தெரியுது இந்த பகுதிகள்லாம். ஆனால் பசுமை சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. அவ்வளோ பசுமையாக இருக்குது. திரும்பவும் இப்போ நம்ம வனப்பகுதிக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டோங்க. இந்த பேருந்தை வந்து முக்கியமாக இயக்கத்துக்கான காரணமே இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 மலை கிராம மக்களுக்காக தாங்க வந்து இந்த பேருந்தை வந்து இயக்குறாங்க. அப்படி இந்த பேருந்துகள் இல்லை அப்படின்னா இவங்களுடைய போக்குவரத்து வசதி அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பேருந்தை நம்பி தான் இந்த மக்கள் வந்து இங்கே இருக்காங்க. நம்ம இப்போ அடுத்த மலை கிராமமான பிஜலாட்டி அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோங்க. சரியாக சொல்கிறேன்னா என்னன்னு எனக்கே தெரில, ஏன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய பேர் வந்து ஏறுறாங்கங்க இந்த பகுதியில். இப்போ ஓரளவு வந்து பேருந்தும் கொஞ்சம் கூட்டம் ஏறிட்டுங்க. இப்போ வந்து மணி சரியாக வந்து 8 மணி ஆகுதுங்க. நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்து இதோட 2 மணி நேரம் ஆகுது. இது வரைக்குமே இன்னும் சூரியனுடைய வெளிச்சம் அப்படின்றது இது வரைக்கும் இங்கே படவே இல்லை. அது இந்த பகுதிகள்லாம் சூரிய ஒளி பட்டால் கூட உள்ளே வருமானே தெரிலங்க. அவ்வளோ அடர்த்தியான மரங்களுக்கு இடையில தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அடர்ந்த வனப்பகுதியாக இருக்குன்னு. கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த பகுதிக்கு நீங்கள் வந்து சுற்றி பார்க்க வாங்கங்க. பேருந்து மட்டும்தான் ஒரே வழி. அதனால் இந்த 6 மணியில் வரக்கூடிய பேருந்தில் வரப்போ வனவிலங்குகளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? ஆனால் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. பார்ப்போம் ஏதாவது ஒரு வனவிலங்காவது மாட்டுதான்னு. இங்கேயும் வந்து நிறைய கொண்டு ஊசி வேலைகள்லாம் பார்க்க முடியுதுங்க. இது வரைக்கும் நம்ம மலையில் வந்து ஏறிட்டு இருந்தோம். இப்போ திரும்ப வந்து மலையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். தலைமலை அப்படின்ற பகுதி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு அடிவார பகுதி மாதிரிங்க. திம்பத்துலேருந்து இப்போ நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். இந்த பகுதியெல்லாம் பார்க்குறப்ப மசனக்குடி முதுமலைக்கு நம்ம பயணம் பண்ணப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது இந்த பகுதிங்க. நம்ம இப்போ அடுத்த ஒரு மலை கிராமமான ராமர் அணை அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோங்க. பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ராமர் அணை
நம்ம இப்போ தலைமலை அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. இதோட வந்து வனப்பகுதிங்க வந்து முடிய போகுது. சோதனை சாவடியை வந்துட்டு பதிவு பண்ண முடியல. ஏன்னா சோதனை சாவடி பதிவு பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்து கேள்வி கேட்பாங்க. அதனால தான் நான் பதிவு பண்ணலைங்க. வனப்பகுதிங்க முடிஞ்சு விவசாய நிலங்களுக்குள்ளே இப்போ நம்ம நுழைஞ்சிட்டோங்க. முழுவதுமே வந்து விவசாய நிலங்களை தான் வந்து பார்க்க முடியுது. இங்கே நிறைய பேர் வந்து தமிழும் கன்னடமும் வந்து கலந்து பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்க தாளவாடி அப்படின்ற பகுதி வந்துட்டு 2 மாநிலங்களுக்குமான எல்லை பகுதி அப்படின்றதுனால 2 மொழியுமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. தலமலை இந்த பகுதிங்கெல்லாம் பார்க்குறப்ப நம்ம 80ல் வந்து திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம். 80 படங்களில் பார்க்குறப்ப பழைய இதெல்லாம் வந்து தெரியும். அதே மாதிரியான ஒரு உணர்வு தாங்க நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் வந்து பின்தங்கி இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து தலைமலை பகுதிங்கங்க. நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து தலைமலை அப்படின்ற ஒரு பகுதியில் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். தலைமலைக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருந்துக்காக வந்து காத்துட்ருக்காங்கங்க. இந்த தம்பி கூட தமிழும் கன்னடமும் கலந்து தான் பேசுகிறாப்புல. இங்கேருந்து பக்கம் தாங்க, இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்குது. அதுக்காக இந்த பேருந்தில் ஏறி போய் இறங்குறாங்க குழந்தைங்க எல்லாருமே. இந்த தாளவாடி பகுதிங்க எல்லாமே ரொம்ப பின்தங்கி தாங்க இருக்குது. நமக்கு வந்து பழைய காலத்தை வந்து பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தாளவாடி தலைமலை இந்த பகுதிக்கு வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 90 80 காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு உணர்வு வந்து இந்த பகுதி உங்களுக்கு கொடுக்கும். நம்ம இப்போ நெய்தாளபுரம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோங்க. இன்னும் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது தாளவாடி போகிறதுக்கு. கர்நாடகா மாநிலத்தில் பல கிராமங்கள் வந்துட்டு ஒரு இன்னமும் வந்து 80 90 காலகட்டங்கள் எப்படி இருக்குமோ அது போல் தாங்க இருக்கும். பெங்களூரு மைசூரு இது போல் பெரிய மாநகரங்களை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த மலை கிராமங்களாக இருக்கட்டும் சமவெளி பகுதிகளாக இருக்கட்டும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய காலத்தில் இருந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம தாளவாடி அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பகுதி கூட அப்படி தாங்க தெரியுது. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் பயணம் பண்ணி நம்ம இப்போ தாளவாடி வந்துட்டோங்க. 6 மணிக்கு நம்மளோட பயணத்தை ஆரம்பித்தோம். இப்போ வந்து மணி சரியாக 9:30 ஆகுதுங்க. நீங்கள் திம்பம் வழியாக ஹசனூர் வழியாக வந்து வந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துலேயே வந்துடலாம். இந்த தலைமலை வழியாக வர்றதுனால மட்டும்தாங்க 3.5 மணி நேரம் ஆகும். இந்த பகுதி இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த பகுதிக்கு வந்து சுற்றி பார்க்க வாங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட எட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டேங்க. நம்மளுடைய அடுத்த காணொளி ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் பயணம் பண்ண போகிறோம். இது வரைக்கும் யாரும் பயணம் பண்ணாத ஒரு இடத்துக்கு பயணம் பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காணொளியும் மறக்காமல் பாருங்கள்.